மதுக்கடைகளை திறக்கிறோம் அப்படின்னா நாங்கள் திறக்கலை, ஏற்கனவே திறந்து நீங்க மூடுங்க. ஏன்னா நீங்க திராவிட மாடல் அரிச்சு எங்களை ஆட்சியில எந்த குற்றமும் சொல்ல முடியாது, எந்த பிரச்சனை எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. நடிகர் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, கல்லூரி முன்னாடி முன் வருஷத்துலயே ஒயின் ஷாப் ஓபன் பண்றதா இருக்கட்டும், ஃபேக்டரி ஓபன் பண்றதா இருக்கட்டும், தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க வந்து டெல்லியில் நடக்கிறது அங்க நடக்குது, சரி அப்ப இங்க நடக்கிறது யார் பதில் சொல்றது? இருப்பா, இங்க மதுக்கடைகளை திறக்கிறோம் அப்படின்னா நாங்க திறக்கல, ஏற்கனவே திறந்து நீங்க மூடுங்க. 2014 எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து என்ன சொன்னீங்க? படிப்படியா மூடுவோம். நீங்க கொண்டு வந்தீங்களா? 500 மூடியாச்சு. சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. மதுரை கோர்ட்ல முந்தா நாள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எத்தனை கடை இதுவரை மூடி இருக்கீங்கன்னு லிஸ்ட் கொடுங்கன்னு இருக்காங்க. அடுத்த வாரம் வாய்தா வருது, அதுல லிஸ்ட் நாங்க அங்க கொடுப்போம். நீதிபதி கேட்கிறாரு, நாங்க லிஸ்ட் கொடுப்போம். ஏற்கனவே 500 கடை மூடினது எல்லாத்துக்கும் தெரியும், ஊரறிஞ்ச விஷயம். சரியா? ஆகையினால இப்ப நாங்க அதை மூடணும் நீங்க எல்லாம் கூப்பாடு போடுறீங்கல்ல, ஒன்றும் இல்லை. அங்க வேலை பார்க்குறாங்கல்ல, 65,000 பேர் வேலை பார்க்குறான் எங்க டாஸ்மாக்ல. அவன் பூரா அரசு பணியாளர் ஆயிட்டான். நீங்க எதனா ஆலை வச்சிருக்கீங்களா? எல்லாம் புள்ளிவரம் கரெக்டா சொல்றீங்க. நீங்க எதனாச்சும் ஃபேக்டரி வச்சிருக்கீங்க? மது ஆலை எதனாச்சும்? மது ஆலையை என்கிட்ட இல்ல. மது ஆலையை வந்து யாரு பண்ணது, யாரு யார் காலத்துல அரசு உடைமை ஆக்குனது, இதெல்லாம் தெரியும் இல்ல? தெரியுமா தெரியாதா? நீங்க தான் ஒரு நீங்க ஏதோ ஃபேக்டரி வச்சிருக்கிற மாதிரியே பேசுறீங்க.